தன்னுடைய தனித்துவமான நடிப்பினால் இந்திய மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்த நம்மளுடைய எப்படி இருக்கீங்க சார்? நல்லா தான் இருக்கீங்களா? மிகவும் சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கறதுக்குள்ள. இப்படி ஒரு நிகழ்ச்சி நான் பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி சுந்தர் வந்தாரு. அவருடைய எஸ்டிஎஸ் டீம் இங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிச்சிட்டோம். நாங்க இப்போ டெல்லி போனோம், அங்க ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போனோம், கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. பரவாயில்லையே, ஒரு சின்ன ஊரு கோவலம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கல. அப்போ அவர் கேட்டதுல ஒரு உண்மை இருந்தது, ஒரு ஆசை இருந்தது, ஒரு கனவு இருந்தது. சரின்னு நான் ஸ்பான்சர் பண்ணி அனுப்பி விட்டேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கப்பை ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. மிகவும் சந்தோஷமா இருந்தது இந்த பையனை பார்க்கும்போது, இந்த டீமை பார்க்கும்போது. இப்படி ஒன்னா இருக்குங்க, இவ்வளவு திறமைசாலியா இருக்குங்க, இவ்வளவு ஆர்வம் இருக்கு உங்களுக்கு, ஏதாவது சேர்ந்து செய்யுங்கன்னு அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்பு தொடர்ந்து வருடமா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த இளைஞர்களுக்கு கூட்டம் அதிகமாச்சு. ஒரு நாள் நான் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்கோம் சார், இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கோன்னு. இப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்கன்னு நான் பார்த்தேன். எல்லா இளைஞர்களை மாதிரி ஏதாவது ஒரு கோயில் விழாவோ ஏதாவது எடுத்து போயிடுவாங்கன்னு. அதனை இத்தனை வருஷங்களில் ஒவ்வொரு முறையும் என்கிட்ட வரும்போது இந்த இளைஞர்கள் இங்கே ஒரு சுனாமி வரட்டும், ஒரு மழை வரட்டும், ஒரு ஊருக்குன்னு ஒரு பிரச்சனை வரட்டும், ஒன்னொன்னுக்கும் என்கிட்ட என்னை போன்றவங்க கிட்ட அந்த சப்போர்ட் கேட்க நம்மளுக்கு கொடுக்குறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நான் ₹1 கொடுத்தா அதை ₹10 அளவுக்கு வேலை செய்யற இந்த இளைஞர்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு சுனாமி வரும்போது, மழை வரும்போது, மக்கள் பாதிக்கப்படும் போது நான் எங்கேயோ இருப்பேன், ஆனா நான் என்னால வர முடியாது. ஆனா இவங்க இருக்காங்கிற நம்பிக்கை இருக்கு, இவங்க மூலமா உங்களை ரீச் பண்ண முடியுது. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், என்ன போன்றவங்க கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லவே இல்லை. என்னை போன்றவங்க கையில இருந்து கொடுக்க வைக்கிறாங்க பாருங்க, இதுதான் பெரிய விஷயம். ஒரு ஃபீல்ட்ல நின்று ஒவ்வொரு மக்களோட பேசி, இதுவரைக்கும் இந்த சுந்தரோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை இந்த இளைஞர்களோ அவங்களுடைய வீட்டு விழாவுக்கு என்ன கூப்பிட்டதே கிடையாது. அவங்களுடைய பர்சனல் ரீசனுக்கு என்ன எதுவுமே கேட்டதே கிடையாது. ஒவ்வொரு முறையும் இந்த குழந்தைக்கு ஃபீஸ் வேணும், இந்த ஊருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த கோவிட் இதுதான் கேட்கும்போது நிறைய தலைவர்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான குணம் இந்த இளைஞர்களுக்கிட்ட இருக்கு. இந்த மாதிரியான இளைஞர்களை பார்க்கும்போது தான் நம்பிக்கையே வருது. அடுத்த தலைமுறையை பத்தி தொடர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்கேயோ ஒரு டீம் டெல்லிக்கு போகிறதுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியுமோன்னு வந்த இந்த இளைஞர்கள் இன்னைக்கு 10 வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு விழாவை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல சேர்த்திருக்கான்னு சொல்லும்போது மிகவும் பெருமையா இருக்கு. இவங்க இந்த கோவலத்தின் இளைஞர்கள் மட்டுமில்ல, இந்த கோவலத்தின் ஆரோக்கியம் இவனுங்க, இந்த கோவலத்தின் எதிர்காலம் இவனுங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ. டோட்டல் டீமுக்கு ரொம்ப அற்புதமான தேங்க்ஸ், என்னை கூப்பிட்டதுக்கும் என்னை இப்படி மகிழ்ச்சி படுத்தினதுக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சலாம். ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த